ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளாக் மாஸ்க். இப்போ நான் மிக்ஸி பற்றி தான் சொல்ல போகிறேன். நேற்று சண்டே லீவு அப்படிங்கிறதுனால எங்கள் தம்பி என்ன செஞ்சுட்டேன், நாங்கள்லாம் டிவி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அவன் ஜூஸ் போடுறேன் அப்படிங்கிறதுல பாலை எடுத்துகிட்டு மிக்ஸி ஜாரில் அடிச்சிருக்காங்க. அப்போ நிறையா பால் ஊற்றினால ஃபுல்லாக செதறிடுச்சுங்க. செதறி இதெல்லாம் பாலாகிடுச்சு. அதுக்கப்புறம் ஓட்டை போயிடுச்சுன்னு நினைக்கிறேன், இல்லை எங்கிட்டு போயிடுச்சு அப்படிங்கிறது தெரிலங்க. ஆனால் இதில் அடுத்து அவன் அப்படியே பால் அடிச்சுட்டு அவன் அடித்தவொடனே செதறவும் பயத்தில் ஆஃப் பண்ணிவிட்டு வச்சுட்டு வந்துட்டாங்க. நாங்கள் அது தெரியாமல் திரும்ப சமையல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக சுவிட்சை போடும்போது இதில் கரண்ட் பாஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நான்லாம் பெரும்பாலும் மிக்ஸி இதில் கரண்ட் வராது அப்படின்னு தாங்க நினச்சேன். ஆனால் அது என்ன காரணம் அப்படின்னு தெரியல. இதுக்குள்ளே போனனாலையா என்னன்னு தெரியலங்க, கரண்ட் பாஸ் ஆகிடுச்சுங்க. மேலே அரைக்கும் போது அதில் பட்ட உடனே டக்குன்னு ஆஃப் பண்ணிவிட்டு திரும்ப டெஸ்டர் பார்க்கும்போது கரண்ட் பாஸ் ஆகிடுச்சுங்க. அதனால் சின்ன குழந்தைகள் இந்த பெரிய ஆபத்து நடக்க போகிறத நாங்கள் ஓரளவுக்கு தடுத்துட்டோம். சின்ன குழந்தைகள் தயவு செய்து மிக்ஸியை போட விடாதீங்க. ஜூஸ் அடிக்கிறேன், மாவு அரைக்கிறேன் அப்படின்ட்டு எதையும் போடவே விடாதீங்க. கரண்ட் பொருளையே தொட விடாதீங்க. நாங்கள் எப்போயுமே கவனமாக தான் இருப்போம். நேற்று ஒரு சின்ன கவனக்குறை ஏற்பட்டோம், பெரிய ஆபத்து நடக்க தெரிஞ்சு. இருந்தாலும் அதை நாங்கள் நல்லபடியாக கரெக்டாக சரி செஞ்சுட்டோம் கடவுள் புண்ணியத்தில். அது மாதிரி கேஸ் அடுப்பே குழந்தைகளை தொட விடாதீங்க. தோசை சுடுறேன், இல்லை சப்பாத்தி போடுறேன், ஆம்லேட் போடுறேன் அப்படின்ட்டு அவங்களே எதையுமே செய்ய விடாதீங்க. அவங்க அப்படி தோசை விடணும், போடணும்னு நினச்சி ஆம்லேட் போடணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் பக்கத்தில் இருந்து கண்மணி என்ன செய்ய சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணி விட்டுருங்க. அவங்களவா செய்ய விடாதீங்க. அதுக்கப்புறம் மிக்ஸி அதுக்கப்புறம் அதை நீட்டாக தொடச்சி 2 நாளைக்கு நல்லா காய வச்சுருங்க. அந்த மாதிரி கரண்ட் பாஸ் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சால் அதுக்கு திரும்ப போடாதீங்க. அந்த மிக்ஸியை கரண்ட் பாஸ் ஆகிடுச்சுன்னா தொடாமல் நீட்டாக அதை ஆஃப் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா தொடச்சி எடுத்துருங்க. தொடச்சி எடுத்து 2 நாளுக்கு நல்லா காய விட்டுருங்க. காஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் போட்டு டெஸ்டரை விட்டு டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மிக்ஸியை யூஸ் பண்ணுங்கள். திரும்ப நீங்கள் சரி பண்ணிட்டோம் அப்படின்னு நினச்சிட்டு தயவு செய்து போட்டு பார்த்துடாதீங்க. செக் பண்ணிவிட்டு டெஸ்டரை வச்சு நல்லா செக் பண்ணிவிட்டு போடுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய், see you.